கடவுள்கிட்ட ஒரு விவசாயி சரியான சண்டைக்கு போகிறார். எப்படின்னா, உனக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும்? நீ நினைத்த போது மழையை அனுப்புகிறாய், தப்பான சமயத்தில் காற்றை வீசுகிறாய், உன்னால் பெரிய தொந்தரவாக இருக்குது. பேசாமல் இந்த வேலைகளை விவசாயிகளிடம் ஒப்படைத்து விடேன் அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து சொல்கிறார். அதுக்கு கடவுள், ஓ அப்படியா, சரி, இனிமேல் வெளிச்சம், காற்று, மழை எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கடவுள் வரத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போகிறார். விவசாயிக்கும் இதை கேட்டோன்னா சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். இப்படியே கொஞ்ச காலம் போகுது. அடுத்த விதைப்புக்கான பருவ காலமும் வருது. மழையே பெய் என்கிறார், உடனே பெய்தது. நிறுத்த சொன்னதும் மழை உடனே நின்றது. ஈரமான நிலத்தை உழுதான், தேவையான வேகத்தில் காற்று வீச செய்தான், விதையை தூவினான். மழை, வெயில், காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்சை கேட்டு நடந்தது. அறுவடை காலமும் வந்தது. விவசாயி ஒரு கதிரை அறுத்தான். அதனை உதிர்த்து திறந்து பார்த்தான். பார்த்ததுமே அதிர்ச்சி அடைஞ்சு போனான். ஏனென்றால் உள்ள தானியத்தை காணல. மிகச்சிறிய பதர்தான் இருந்தது. அடுத்தது, அதற்கடுத்ததென்று ஒவ்வொரு தானியமாக வெட்டி எடுத்து உடைத்து பார்த்தால் ஒன்றுமே தானியம் இல்லை. ஏ கடவுளே என்று கோபத்தோடு கூப்பிட்டான். மழை, வெயில், காற்று எல்லாவற்றையுமே மிகச் சரியான விதத்தில் தானே பயன்படுத்தினேன். ஆனாலும் பயிர்கள் பழுதாகிவிட்டதே, ஏன் என்று கடவுளை பார்த்து கேட்குறார். அதுக்கு கடவுள் புன்னகையோட சொல்கிறார், என் கட்டுப்பாட்டில் இருந்தபோது காற்று வேகமாக வீசும். அப்போது பயிர்களெல்லாம் அம்மாவை இறுக்கிக் கொள்ளும் குழந்தைகளைப் போல் பூமிக்குள் தங்கள் வேர்களை மிக ஆழமாக அனுப்பி இறுக்கி பிடித்து கொள்ளும். மழை குறைந்தால் தண்ணீரை தேடி வேர்களை நாலா பக்கமும் அனுப்பும். போராட்டம் இருந்தால்தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு வலுவாக வளரும். எல்லாமே வசதியாக அமைத்து கொடுத்ததில் உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துவிட்டது. தளதளவென்று வளர்ந்ததை தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அவற்றுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட விவசாயி, வேண்டாமையா, உன் காற்றையும் மழையையும் நீயே வைத்துக்கொள் என்று கடவுளிடமே திருப்பாத கொடுத்துட்டார். பிரச்சனைகள் உங்களை போட்டு அழுத்துறப்போதான் உங்களோட திறமை இன்னும் அதிகமாகும். இருட்டு என்று ஒரு பிரச்சனை இருந்ததால் தான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. பயணம் என்பது பிரச்சனையான போதுதான் வாகனம் உருவானது. பிரச்சனைகளே இல்லாமல் இருந்துவிட்டால் உங்களோட மூளை இந்த திறனை எவ்வாறு கண்டுபிடிப்பீங்க? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. எதிர்பாராத திருப்பங்கள் தானே நம் வாழ்க்கையை சுவையாக அமைத்து தர முடியும். கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே எங்களுக்கு இல்லாமல் போய்விடும். கஷ்டம் இல்லாமல் வாழ வேணுமென்று கடவுளை வேண்டதை விட கஷ்டத்தை தந்தாலும் அதை தாங்குகிற சக்தியையும் சமாளிக்கக்கூடிய திறமையையும் கொடு என்று வேண்டுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த வியூவர்ஸ்க்கு நன்றி.